ஆரஞ்சு நிற பெரிய சாதா கெண்டை மீன் இந்த குட்டையில இருக்கா இல்லையான்றது இப்போ எனக்கு தெரியாது. குட்டையில இருந்த கொடுவா மீன்கள்லாம் பிடிச்சி விற்பனை பண்ணிட்டு 2-3 மாசம் கழிச்சு விசிறுவலை வீசி ஜிலேபி மீன்களை பிடிக்கும் போதுதான் அந்த பெரிய சாதா கெண்டை மீனை இந்த குட்டையில பார்த்தோம். அந்த பெரிய மீனை குட்டையில பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நிறைய தடவை முயற்சி செஞ்சோம். ஆனா அந்த மீன் மாட்டல. அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நாங்க செஞ்ச கடைசி முயற்சியில, அதாவது போன காணொலியில, அந்த பெரிய மீன் இந்த குட்டையில இல்லைன்றது முடிவாயிடுச்சு. கூட இருந்தவங்க எல்லாம் இதுக்கப்புறம் அந்த மீன் பேரை சொல்லி எங்களை மீன் பிடிக்க கூப்பிடாதுன்னு அவங்க சொல்லல, அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாம் அவங்கள சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மீன் பேரை சொல்லி அவங்கள பிடிக்க கூப்பிட்டேன்னா அவங்க நான் சொன்ன விஷயத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பெரிய சாதா கெண்டை மீன் இந்த குட்டையில இல்லைன்னு என் கூட இருக்கிறவங்களும் நானும் சொல்லியிருந்தாலும் என் மனசு கேட்கல. அதனால குட்டையில புது ஆளையும் புது வலையும் இறக்கினேன். புது ஆள் குட்டையில வலையை விட்டு திரும்ப எடுக்கும்போது குட்டையில சாதா கெண்டை மீன் மட்டும் இல்ல, வேற எந்த மீனுமே இல்லன்ட்டாரு. இதுக்கு கூட இருந்தவங்களே பரவாயில்ல போல. இந்த வலையை விட்டதுல 8 ஜிலேபி மீன்களை பிடிச்சோம். ஒரு கொடுவா மீன் வலையில மாட்டி தப்பிச்சு போயிடுச்சு. ஆத்துலையும் கடல்லையும் விடுற பண்ணு வலை எடுத்து வந்து நம்ம குட்டையில விட்டா பெரிய மீன் இருந்தா மாட்டிக்கும்னு நினைச்சேன். கடைசியா வலை சின்னதா இருந்ததுனால எதுவும் சொல்ல முடியல.